மீண்டுமாக இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாக நாம் சர்தை சபை குறித்து அந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானித்து வருகின்றோம். ஆசியாவிலே இருந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் என்ற வரிசையிலே சபையின் காலங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். ஆசியாவிலே அன்றைக்கு காணப்பட்ட 7 சபைகள், அதை ஆசியாவிலே அன்றைக்கு இருந்த சபைகள் என்றும் பார்க்க முடியும், அல்லது மொத்த சபையின் காலத்தையும் இது அடையாளப்படுத்துகிற ஒரு சம்பவமாகவும் இருக்கிறது. இந்த 7 சபைகள் என்பது 7 சபைகளின் காலம். அதாவது சபையின் காலம் என்பது பெந்தைகொஸ்து எனும் நாளிலே ஆரம்பிக்கப்பட்டு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும், அதுதான் சபையின் காலம். அதை 7ஆக பிரிக்கப்பட்டு அந்தந்த காலத்தில் எப்படி சபைகள் இருக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது தான் இந்த வெளிப்படுத்தல் 2வது மற்றும் 3வது அதிகாரங்கள். இந்த 2 அதிகாரங்களிலே காணப்படுகிற சபையின் காலங்களிலே ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கிற நிறைவுகள், குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுட்டி காட்டுவதன் மூலமாக நம்முடைய நிறைவுகளையும் குறைவுகளையும் நாம் அறிந்து குறைவுகளை சரிப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகையினாலே நாம் இந்த 7 சபைகளுக்கும் சொல்லப்பட்ட சத்தியங்களை நாம் ஆராய்வதும் தியானித்து நம்மை சரிப்படுத்தி கொள்வதும் கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் இந்த 7 சபையின் காலங்களில் வருகிற அத்தனை சத்தியங்களையும் நாம் வரிசையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே கடந்த சில நாட்களாக சர்தை சபை குறித்து அதற்கு ஆண்டவர் கொடுத்த செய்தியை நாம் பார்த்துருக்கிறோம். இந்த சர்தை சபை மிக பரிதாபத்திற்குரிய சபை. அந்த காலம் மிகவும் மோசமான ஒரு காலம் என்பதை இந்த செய்தியை வாசிக்கும் பொழுது நமக்கு புரிகிறது. ஏன்னா இந்த சபையிலே கர்த்தர் ஒரு பாராட்டுதலையும் கொடுக்கல. மற்ற இதுவரைக்கும் நம்ம வாசித்த தியானித்த எல்லா சபைகளை குறித்தும் ஆண்டவருக்கு பாராட்டு இருந்துச்சு. எபேசு சபை குறித்து பாராட்டினார், சிமிர்னா சபை குறித்து பாராட்டினார், தியத்ரா சபை குறித்து ஆண்டவர் பாராட்டினார், பெர்கமு சபை குறித்து கர்த்தர் பாராட்டினார். இந்த 4 சபைகளை குறித்து பாராட்டின ஆண்டவர் இந்த 5வது சபையாய் காணப்படுகிறதான இந்த சர்தை சபை குறித்து ஆண்டவர் ஒரு பாராட்டு விஷயத்தையும் சொல்லவில்லை. அதனால தான் இது ரொம்ப குறைவுள்ள சபை. சரி, இருக்கட்டும். இப்போ இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த சபைக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினதை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த சபைக்கு கர்த்தர் உடைய கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக சரியானதாக இருக்கவில்லை என்பதை கர்த்தர் கண்டித்து உணர்த்தினதை நம்ம பார்த்தோம். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து என்று கர்த்தர் எச்சரிக்கிறத பார்த்தோம். ஏன்னா அது உயிருள்ளவர் என்ற பெயர் பெற்றும் செத்த சபையாக இருந்தது. அது மட்டுமல்ல, நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை குறித்து நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ எப்படி ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டாயோ அதை கொஞ்சம் நினைச்சு மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் அந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு உணர்வை சுட்டி காட்டுகிற ஒரு உணர்வை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து அடுத்த ஒரு காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதியை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தின் முன்பகுதி நேற்று பார்த்தோம். அதனுடைய அடுத்த பகுதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இது நேற்று பார்த்தது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம், நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். நீ விழித்திராவிட்டால், விழித்திரு ஏற்கனவே சொல்லிட்டே வர்றார். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்துன்னு ஏற்கனவே 2வது வசனத்தில் சொன்னார். அப்படி நீ விழித்திராமல் போனால், இந்த எச்சரிப்பை நீ கேட்டும் உணர்வடையாமல் நீ விழித்திராமல் போனால் உனக்கு என்ன நடக்கும் என்று கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ விழித்திராமல் விட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். நீ விழித்திராமல் அப்படியே நிர்விசாரத்திலேயே தொடர்ந்து
பின்மாற்றத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பீன்னா, திருடன் வருகிற பிரகாரமாய் நான் வருவேன் அப்படிங்கிறார். இதை நான் விளக்கமாக பின்னால் சொல்கிறேன். அப்படி திருடன் வருகிற பிரகாரமாய் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை நீ அறியாதிருப்பாய்ங்கிறார். அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, திருடன் என்றைக்குமே ஒரு வீட்டை கொள்ளையிட அல்லது திருட வருகிறான் என்றால் அந்த வீட்டு ஜனங்கள் அறியாமல் வருவான். சொல்லி வச்சுட்டோ அல்லது அவர்கள் அறியும்படிக்கு சத்தம் போட்டுட்டோ வரமாட்டான். அந்த வீட்டு ஆட்களுக்கு அவன் வருவது எந்த விதத்திலும் தெரிந்து விடாதபடிக்கு அவன் முதலாவது முன்னறிவித்து வர்றது கிடையாது. ரெண்டாவது சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவான். அந்த வீட்டாருக்கு தெரியாமல் அது நடந்துடும். இதே போல தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் இதனோடு சம்மந்தப்பட்டு சொல்லுது. நான் சொல்லி வச்சுட்டு வரப்போகிறது கிடையாது. எப்படி திருடன் சொல்லி வச்சுட்டு வரமாட்டானோ அதே போல் நான் சொல்லி வச்சுட்டு வரமாட்டேன். இன்றைக்கி வருவேன்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன். ரெண்டாவது, அவன் எவ்வளவு தெரியாமல் வருகிறானோ அதே போல் என்னுடைய வருகையும் நீ அறியாத நேரத்தில் அறியாத விதமாகவே அது இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த வருகையின் நேரத்தையும் காலத்தையும் குறித்து ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறதை, அந்த காலம் எப்படி இருக்கும், அவர் எப்படி வருவார் என்பதை துல்லியமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவின் வருகை அது திருடன் வருவது போல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்வது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு உணர்த்துதல், ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறார். அதாவது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வருகை இப்படி இருக்கும்னு அவர் தீர்மானிச்சிட்டார். ஆனாலும் அதை குறித்த சில குறிப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. இதுதான் ஆண்டவர் நம்ம மேலே வைக்கிற அன்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தரும் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது என்று ஆண்டவர் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. அவருடைய வருகையின் விதம் எப்படி இருக்குன்றது அவர் சொல்கிறார். வருகையின் விதம் எப்படி இருக்கும். அப்போது அந்த வருகையின் விதம் அப்படி இருக்குன்றதை அதை ஆண்டவர் முன்னறிவிக்கிறார் பாருங்க. இதுதான் அன்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே திருடனுடைய வருகை குறித்து சொல்கிறார், அது எப்படி இருக்குமா அப்படின்னு. ஆனால் ஒன்று நல்லா கவனிக்கணும். திருடன் ரகசியமாய் வருவான், சொல்லி வச்சுட்டு வரமாட்டான். அப்படி வரும்பொழுது ரகசியமாக இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவான். அதே மாதிரி இருக்கும் என்று சொன்னாலும் நல்லா கவனிக்கணும். திருடனுடைய வருகைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒரேடி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட முடியாது. வித்தியாசம் இருக்குது. திருடன் ரகசியமாய் வருவான், இயேசு கிறிஸ்துவின் ரகசியமாய் வருவார் என்பதற்கு தான் அந்த அடையாளப்படுத்தி சொல்லப்படுது. ஆனால் திருடன் என்றைக்குமே நான் உங்கள் வீட்டுக்கு ரகசியமாக திருடிட்டு போக போகிறேன், எப்போ வருவேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வருவேன், ஆனால் ரகசியமாக வருவேன். நீங்கள் அறியாத நேரத்திலே, நீங்கள் புரியாத சூழ்நிலையிலே, நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்கள் வீட்டில் திருடிட்டு போயிடுவேன் அப்படின்னு முன்னறிவிப்பானா? அதை செய்ய மாட்டான். புரியுதுங்களா? ஏன்னா அவன் திருடன். இயேசு கிறிஸ்துவை இதையும் அதையும் கம்பேர் பண்ணிட முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, நம்முடைய அறிவிலை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த திருடனுடைய வருகை அதை குறித்து ஆண்டவர் நமக்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு தான் இப்படி அடையாளப்படுத்தி சொல்கிறாரே தவிர கிறிஸ்துவையும் திருடனையும் சம்மந்தப்படுத்திட முடியாது. அவனுடைய காரியம் வேறு, ஆண்டவருடைய காரியம் வேறு. அவன் திருட வருகிறான், ஆண்டவர் தம்முடையவைகளை எடுத்து கொண்டு செல்ல வருகிறார். அதுக்கு வித்தியாசம் இருக்குது. திருடன் தான் வரப்போகிறதை முன்னால் சொல்ல மாட்டான், இந்த விதமாக தான் என் வருகை இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஆனால் ஆண்டவர் இந்த விதமாக தான் என்னுடைய வருகை இருக்கும் என்று முதல்லையே 2000 வருஷங்களுக்கு முன்னாலேயே நமக்கு சொல்லிட்டார். அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் தன்னுடைய வருகை இப்படி இருக்கும் என்று அவர் தீர்மானிக்கப்பட்டதாக இருந்தாலும், ஐயோ என் ஜனங்கள் இதை அறியாமல், நான் வருகிறது ரகசியமாக இருக்க போகிறது, அதை அறியாமல் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது என்று தன்னுடைய வருகை எவ்வளவு ரகசியம் உள்ளதாக இருக்கும் என்பதை முன்னறிவித்து தம்முடைய அன்பையும் நாம் ஒருவரும் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது என்கிறதிலே அவர் காண்பிக்கிற அக்கறையையும் ஆண்டவர் இதன் மூலமாய் நமக்கு விளங்க பண்ணுகிறார். சரியா? இது ரொம்ப அருமையான ஒரு காரியம். ஒரு பக்கம் அவருடைய வருகை அதை அவர் சொல்ல முடியாது, ஏன்னா அது ரகசியமாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அன்பு அந்த ரகசியத்தை கொஞ்சம் உடைச்சு காட்டுது. அது ரகசியமாக இருக்குங்கிற உண்மையை அவர் உடைத்து தம்முடைய அன்பை காண்பிக்கிறார். சரி, இப்போது இதை குறித்து நாம் என்ன செய்யணும்? இப்படி இருக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரே, அப்போ நம்ம என்ன தான் செய்யணும், எப்படி இருக்கணும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 பேதுரு 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
இந்த 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த அதிகாரம் முழுவதும் கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள். கிறிஸ்துவின் வருகை தாமதிக்கும் பொழுது என்ன நடக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்பதைத்தான் இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. நான் முதலாவது சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு நீங்கள் இந்த செய்திக்குள்ள ஆழமாக போவோம். முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராக இருக்கிற அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களில் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கடைசி காலத்திலே சில பரியாசக்காரர் வந்து அவர் வருவார்னு சொல்றீங்களே, அந்த வாக்கு தத்தம் எல்லாம் எங்கே போச்சு? எங்கே இயேசு கிறிஸ்து வரவே இல்லையே, 2000 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் வருவார்னு, எங்கே வந்தார் என்று சொல்லி அதை குறித்து கேலி பேசுவார்கள் என்று சொல்றார். அதை குறித்து பரியாசம் பண்ணுவார்கள் என்று சொல்றார். இதை சொல்லுகிற பேதுரு இந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபட்டிக்காக சொல்றார். பல விஷயங்களை, வெளிப்பாடுகளை ரொம்ப அழகாக இந்த இடத்துல அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்குறோம். அது எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் இவரும். பாருங்க, அதே காரியத்தை இவர் சொல்றார் பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருங்கி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறவைகளாக இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் என்ன, பேதுரு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படிங்கிறார். அப்பொழுது அவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? வானங்கள் மடமடம் என்று அகன்று போகும், வானங்கள் எல்லாம் அகன்று போயிடும். அடுத்தது பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதங்கள்னு என்னது? பஞ்சபூதங்கள்னு சொல்றாங்களே, அதுதான் இயற்கை. புரியல? பஞ்சபூதங்கள்லாம் வேற ஏதாவது நினைக்காதீங்க. பூதங்கள் என்பது பஞ்சபூதங்கள் சொல்றாங்களே, 5 வகையான காரியங்கள். அப்போ இந்த காற்று, அக்கினி, இப்படி எல்லாம் இருக்கிறது இந்த பஞ்சபூதங்கள் சொல்லுகிறதான உலகத்தில் இருக்கிற இயற்கையான காரியங்கள். அப்போ இவைகள் எல்லாமே அழிந்து போகுமா, உருகி போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். சகலமும் எரிந்து அழிஞ்சு ஒண்ணுமில்லாமல் போயிடுங்கிறாரு. சரி, அப்போ இப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்? இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாமே அழிவுக்கு ஏதுவாக இருக்கிற இந்த நிலைமையிலே நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்களே யோசிங்கிறார். அடுத்த சொல்றாரு, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வருகை நேரத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவுங்கிறார். இந்த வருகை குறித்து சொல்லும் பொழுது பேதுருவும் அதே வார்த்தை யூஸ் பண்றார். இரவிலே திருடன் வருகிற பிரகாரமாய் வருங்கிறார். அப்போ இந்த வருகை எப்பவுமே இந்த திருடன் சொல்றதுனாலே மிகவும் ரகசியமாய் சம்பவிக்க போகிறது. யாரும் அறியாத காலத்தில், யாரும் எதிர்பாராத நேரத்தில் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்க போகிறது என்பது மாத்திரம் நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அப்போ இதை சொல்லும் பொழுதுதான் கூடவே அவர் சொல்றது பரிசுத்த நடவடிக்கை சொல்றாரு.
11 வசனத்திலே, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப கவனமாக காத்துக்கொள்ளுங்கிறாரு. அடுத்தது பாருங்க, 14 வசனத்தில் சொல்லும்போது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். அப்போ கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் அவருடைய சமூகத்திலே ரொம்ப ஜாக்கிரதையோடு உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கிறார். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? கிறிஸ்துவின் வருகை உண்மையிலேயே மிகவும் ரகசியமாய் சம்பவிக்கிற ஒரு காரியம். அந்த நாள், அந்த நாளிகை, அந்த காரியம் யாருக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், மனுஷகுமாரனுக்கும் அந்த நாள் தெரியாது, தூதர்களும் அறியார்கள், பிதா ஒருவர் தவிர அந்த நாளை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ இந்த காரியத்தை அவர் இந்த நாளை மறைச்சு வச்சிருக்கார். ஆண்டவர் மறைத்து வைக்கிறார். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் மறைத்து வைக்கிறார். 2 விஷயங்கள் நமக்கு என்றைக்குமே மறைத்து வைக்கப்படும். ஒன்று நம்முடைய மரணத்தின் நாள். 2வது கிறிஸ்துவின் வருகையின் நாள். இந்த 2 நாட்களும் என்றைக்குமே மறைத்து வைக்கப்பட்டதாகவே காணப்படும். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இந்த விஷயத்திலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் கர்த்தர் இதை மறைத்து வைக்கிறார்? ஏன் திருடன் வருகிற பிரகாரமாய் கர்த்தருடைய நாள் வருகிறது? இதை மாத்திரம் ஆண்டவர் இந்த டேட்டில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார்னா உலகம் மிகப்பெரிய சீர்கேட்டுக்குள் போயிடும். சபை அடையாளமே இல்லாமல் போயிடும். இந்த டேட்டில் தான் கிறிஸ்து வரப்போகிறார் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்திட்டா ஜனங்கள் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. சபையாக இருக்காது. எல்லா மோசமான விஷயங்களும் வந்துடும். புரிதல், எல்லா மோசமான விஷயங்களும் வந்துடும். தாறுமாறாக போயிடும். உலகமும் சபையும் ஒன்றாயிடும். அதை தெரிந்திருக்கிறவர்கள், கிறிஸ்து வருவார் என்று தெரிந்திருக்கிறவர்கள், அந்த நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் நம்ம ரெடி ஆகிக்கலாம், பார்த்துக்கலாம் என்கிற நிலைக்கு வந்துடுவாங்க. உலகம் இஷ்டம் போல போயிடும். சபை இல்லாமலே போயிடும். அதனால தான் ஆண்டவர் அந்த நாளை மறைத்து வைத்து, அந்த மறைத்து வைக்கிறதுக்கான நோக்கத்தையும் சொல்கிறாரு. அதோட நோக்கம் என்னென்னா, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நாள் உங்களுக்கு மறைச்சு வைக்கிறேன். நீங்கள் அந்த நாளையில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, பரிசுத்தமுள்ள நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படணும். அப்போ அந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் யார்? கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் யார்? நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது சுலபமான விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது சுலபமான விஷயம் கிடையாது. கர்த்தருடைய வருகை எல்லாம் நினைக்கிற போல ஈஸியாக சம்பவிக்கிற விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிறதை அறிந்திருக்கிற நாம் அவருடைய வருகை சுலபமாய் நாம் அதில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே, மனிதனாக இருக்கும் பொழுது மலப்பிரசங்கத்திலே அதை சொன்னார். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது, அதன் வழியே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, இந்த நரகத்திற்கு போகிற வாசல் விசாலம், எல்லாம் ஈஸியாக நுழைஞ்சிடலாம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானது, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் இடுக்கமானது? இந்த பாதையிலே பரிசுத்தம் வலியுறுத்தப்படுகிறது. இந்த பாதையிலே பார்க்கும் பொழுது தேவ பக்தி வலியுறுத்தப்படுகிறது. அதான் பேதுரு சொல்றார், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த நாளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தமான நடக்கை உங்களுக்கு இருக்கணும், தேவ பக்தியுள்ள வாழ்க்கை இருக்கணுன்றார். 14ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும்
பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்பட வேண்டும்ங்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கரை இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிழை கூட இருக்கக்கூடாது. புரிதலா? பெரிய பாவம் சொல்ல, பிழை அப்படின்னு என்ன? மிஸ்டேக்ஸ். உங்கள் வாழ்க்கையிலே கரை என்பது பாவம், பிழை என்பது மிஸ்டேக்ஸ். பாவமும் இருக்கக்கூடாது, தவறுகள் செய்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்கக்கூடாது. அப்போ இதில் என்னத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, ஒரு நிறைவான பரிசுத்த வாழ்க்கை, நிறைவான தேவ சாயலான வாழ்க்கை, நிறைவான கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, நிறைவான வேத வசனத்தோடு ஒத்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வருகையின் நாளிலே, வருகையின் நேரத்திலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் தேவ பக்தி உள்ளவர்களும் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாக அவருக்கு முன்பாக நாம் காணப்பட வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் காணப்படணும். இந்த பரிசுத்தமும் தெய்வ பக்தியும் கரையற்றதும் பிழையற்றதுமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் அதற்கான வழிகளை நமக்கு பைபிளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை கரையற்றவளாய் நம்மை வாழ வைக்கணுன்றதுக்கு எப்படி பிரயாசப்படுகிறார் என்பதை உங்களுக்கு நான் வேதத்திலே வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 25 29 வரையிலும் நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 25 29 வரைக்கும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்து அதை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் என்பது தான் இந்த அதிகாரம் சொல்லுது. அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், அந்த வார்த்தை கவனிச்சிங்கன்னா இங்கே வருது பாருங்க, பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள், புரியுதுங்களா? பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான, பார்த்தீங்களா? அதே வார்த்தை திருப்பி வருது பாருங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிழையற்ற வாழ்க்கை, நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாயின்னு வருது. இங்கே பார்க்கும் பொழுது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் தன்னைத்தானே சபைக்காக நமக்காக ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? பரிசுத்தமும் பிழையற்ற ஒரு குறைவற்ற மகிமையுள்ள சபையாக நம்மை அவருக்கு முன்பாய் நிறுத்துவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். இந்த பரிசுத்தமாக்குதல், கரையற்ற வாழ்க்கை, பிழையற்ற வாழ்க்கை, இது எப்படி சாத்தியமாகிறது, இது எப்படி நமக்கு வருகிறது என்று பார்க்கும் பொழுது, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் அதை சுத்திகரித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்தை, இந்த பரிசுத்தம், தேவபக்தி, கரையற்ற வாழ்க்கை, பிழையற்ற வாழ்க்கை, இந்த 4 காரியங்களும் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் எங்கே சாத்தியமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, திருவசனத்தை கொண்டு தான் கர்த்தர் அதை சாத்தியப்படுத்துகிறார். உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகத்தை வைத்து தான் உங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார், உங்களுக்கு தேவ பக்தியை கொடுக்கிறார், உங்களை கரையற்றவர்களாய் மாற்றுகிறார், உங்களை பிழையற்றவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் இந்த விஷயத்திலே நம்மை எந்த அளவுக்கு தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக, தம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். இப்பொழுது நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏன் சபைக்குரிய இந்த 7 சபைகளை குறித்த சத்தியங்களை இவ்வளவு தூரம் நாம் கவனமாய்
ஆராயணும். யோசிச்சு பாருங்க, இந்த சபை குறித்த செய்தியை நான் ஆரம்பித்து பல நாட்கள் ஆயிடுச்சு. புரிதல், இப்போ தான் நம்ம 5வது சபையில் வந்துட்டு இருக்கிறோம். பல நாட்கள் ஆயிடுச்சு. இதை நான் வேகமாய் ஒரு சபையை ஒரு நாளில் நான் டீச் பண்ணி முடிக்கலாம். 1 மணி நேரத்தில் ஒரு சபைக்குரிய செய்தி 1 மணி நேரத்தில் டீச் பண்ணி முடிச்சு 7 நாட்களில் 7 சபையை முடிச்சிடலாம். ஈஸியாக செய்ய முடியும், அப்படி செய்ய முடியும். ஆனால் நல்லா கவனிக்கணும், அப்படி செய்தால் இந்த வேத வசனத்தின் ஆழங்கள் உங்களுக்குள் செல்லாமல் உங்களை பரிசுத்தப்படுத்துவதிலே அது நிறைவுள்ளதாக இருக்காது, அறகுறையாக இருக்கும், அறகுறை வேலையாக இருக்கும். அதனால தான் அதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன குறிப்புகளை கூட ஒன்றும் தவற விடாமல் நாம் தியானிப்பதற்கு காரணம் அதுதான். 7 நாள் இந்த சப்ஜெக்டை முடிக்கலாம், இந்த 7. ஆனால் ஒவ்வொரு சபைக்குமே நான் கிட்டத்தட்ட 7 நாட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஒரு சபைக்கு 7 நாட்கள் சாதாரணமாக எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது இப்படி ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து நம்ம ஆராய்வதற்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் திருவசனத்தை கொண்டுதான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். திருவசனத்தை கொண்டுதான் கரையற்றவர்களாய் மாற்றுகிறார். திருவசனத்தை கொண்டுதான் நம்மை பிழையற்றவர்களாய் மாற்றுகிறார். திருவசனத்தை கொண்டுதான் நம்மை தமக்கு முன்பாய் நிறுத்துவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தேவ பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே வேத வசனத்திற்கு இந்த நாட்களிலே ஆண்டவர் அதை கொண்டுதான் நம்மை சுத்திகரிக்கிறார் என்று அறியும் பொழுது வேத வசனத்தை நீங்கள் அவ்வளவு ஆர்வத்தோடு நீங்கள் கவனிக்க வேண்டும். வசனத்தை அவ்வளவு ஆர்வத்தோடு வாசிக்க வேண்டும். வசனத்தை அவ்வளவு ஆர்வத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும். வசனத்தை அவ்வளவு ஆர்வத்தோடு திரும்ப 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 நீங்கள் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் முடியும். அப்படி இருந்தால்தான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். வேதத்தில் அதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் காட்டுகிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். 10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆவது அதிகாரம் 10-11 வசனங்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். பாருங்க, பெரோயா என்ற பட்டணத்துக்கு அனுப்பிட்டாங்களாம். அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் யாரு? பெரோயா பட்டணத்தார். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இப்போ இப்பொழுது பவுலும் சீலாவும் இதற்கு முன்பாக தெசலோனிக்கை பட்டணத்தில் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஊழியத்தை முடித்து விட்டு இப்பொழுது அங்கே எதிர்ப்புகள் வந்தவுடனே பெரோயா பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. பெரோயா பட்டணத்தில் வந்து அங்கே ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஜனங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஆர்வத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். பவுல் பிரசங்கித்த வார்த்தைகளை கேட்டாங்க. ஓ, வேதத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறதா என்பதை கவனித்து அதை வீட்டில் போய் தெளிவாக திரும்ப 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 அதை சார்ந்த மற்ற காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் இருந்தவங்களும் நல்லவங்க தான், அவங்கள விட இவங்க பெட்டராக இருந்தாங்கன்றிருக்கு. அப்போ வேத வசனம்தான் ஒரு நபரை எவ்வளவுக்கு அதிகமாய் தியானிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர்களை சிறந்த மனுஷர்களாய் தெய்வீக சுபாவம் உடையவர்களாய் மாற்றி விடுகிறது. வித்தியாசத்தை பாருங்க. தெசலோனிக்கையில் இருந்தவர்கள் வசனத்தை கேட்டாங்க, கேட்டதினாலே அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாங்க. பெரோயா பட்டணத்தார் கேட்டாங்க, திரும்ப திரும்ப தியானிச்சாங்க, அவங்கள விட இவங்க பெட்டராக இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது, கம்பேர் பண்ணி சொல்லுது. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, வேதத்தோடு நீங்கள் எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனத்தை வாஞ்சியோடு கேட்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் வேத வசனத்தை ஆர்வத்தோடு தியானிக்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் வசனத்தோடு நேரத்தை செலவிடுகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த வேத வசனங்கள் உங்களை நற்குணசாலிகளாய் மாற்றி விடுகிறது, தெய்வீக சுபாவத்தை உருவாக்குகிறது. இது அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த மட்டும் விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லை. இன்னொரு ஆதாரத்தை காட்டுறோம் பாருங்க. ஏற்கனவே சபை குறித்த எபேசி சபையில் சொல்லப்பட்டதை பார்த்தோம். அப்போஸ்தலர் காலத்தில் இது சாட்சியை பார்த்தோம். இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவே தன் வாயினாலே இதை குறித்து சொல்கிறார் பாருங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடாத கொடி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டார் பிதா. அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கிற கொடிகள் என்ன செய்கிறாராம், இந்த கொடியில் கனி வருது, இன்னும் நல்லா கனி கொடுக்கட்டும் அப்படின்னு அதை க்ளீன் பண்ணுறாராம், சுத்தம் பண்ணுறாராம். எப்படி? அது அடுத்த வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். பிதா கனி கொடுக்கிற திராட்சை கொடியை அதிக கனி கொடுக்கும்படியாக சுத்தம் பண்றார். எப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்ப பிதாவாகிய தேவன் சபையை, நம்ம எபேசிய 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சபை சுத்திகரிச்சான்னு பார்க்குறோம். இது எப்படி நடக்கிறது? பிதாவாகிய தேவன் எப்படி சபையை இங்கே அவர் சுத்திகரிக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை வைத்தே சபையானது சுத்திகரிக்கப்படுது. அங்கே இயேசு கிறிஸ்து நான் சுத்திகரிக்கிறேன் திருவசனத்தை கொண்டு அவர் சபையை சுத்திகரிக்கிறார் என்று பார்த்தோம். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் வார்த்தையினாலே நீங்கள் இப்பொழுதே, நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படின்னா தோட்டக்காரர் பிதாவாகிய தேவன் திராட்சை கொடியை அதிகம் சுத்தம் பண்ணுவது எப்படி? இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிற உபதேச வார்த்தைகளை வைத்துத்தான் அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது கனி நிறைந்த வாழ்க்கைக்குள் நம்ம வந்துடுறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கைக்கும் தெய்வீக சுபாவத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக சுபாவத்தை நம்ம அடைகிறோம், ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ அந்த தெய்வீக சுபாவம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வளருகிறது வளருகிறது. எப்படி வளருகிறது? தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாகவே அந்த தெய்வீக சுபாவங்கள் நமக்குள் வளருகிறது. இந்த தெய்வீக சுபாவங்களைத்தான் கனிகள் என்று வேதம் சொல்லுது. புரியுதுங்களா? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று யோவான் ஸ்நானகர் சொன்னார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னார். அப்போ அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தெய்வீக சுபாவத்தை காட்டுங்க அப்படிங்கிறார். இந்த தெய்வீக சுபாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளினாலேயே நமக்கு கிடைக்கிறதை தவிர வேறு விதத்தில் நம்முடைய சுபாவத்தை நாமாகவே மாற்றிக்கொள்ள முடியாது. நம்ம சொந்த பலத்தினாலோ அல்லது நாம் எடுக்கிற தீர்மானத்தினாலோ நாம் தெய்வீக சுபாவங்களை நமக்குள் உருவாக்க முடியாது. தேவனுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வெளிப்பட்ட சத்தியங்கள், இவைகள்தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதே தவிர வேறு விதத்திலே ஒருவர் தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு என்பதே கிடையாது. சரி, அப்போ இது என்ன தெரியுதுன்னா, கிறிஸ்துவின் வருகை, இதுவரைக்கும் நான் சொன்னது திருடன் வருகிற பிரகாரமாய் வரும், நீங்கள் நினையாத நாளிலே அது சம்பவிக்கும்னர். ஆனால் திருடன் தான் வரப்போகிறதை அவன் ரகசியமாய் வருகிறான். ஆனால் அவன் வரப்போகிறதை முன்பாக அறிவிப்பது கிடையாது. அவன் ரகசியமாக வரப்போறான்னு சொல்ல போகிறது கிடையாது. சொல்லாமலே ரகசியமாக வருவான். ஆனால் இயேசு கிறிஸ்து ரகசியமாக தான் வரப்போகிறாரு. ஆனால் நான் ரகசியமாக வரப்போகிறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. இதுதான் ஆண்டவருடைய மேன்மை இல்லையா? அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கணுங்கிறார். இப்பொழுது ஃபைனலாக சில எச்சரிப்பான வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்துவின் வாய்மொழியாய் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அவர் தன் வாயினாலே இதை குறித்து சொன்ன சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்தால் அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 24, 25, 25லிருந்து 27 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ட் படிக்கிறேன், கவனிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 25, 26, 27. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். என்னது? ஆகையால் இதோ
வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லாம் இங்கே வாங்கன்னு கூப்பிட மாட்டார். இதோ வனாந்தரத்தில் உட்காந்துட்டு அங்கே தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், எல்லாம் போவோம் அப்படிலாம் போக முடியாது. இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார், இங்கே தான் இருக்கிறார், எல்லாம் இயேசுவை சந்திக்க போவோம் அப்படிலாம் நடக்காது. அந்த மாதிரி யாரும் சொன்னால் நம்பாதீங்கிறாரு. அப்போது எப்படி தான் இருக்கும்? எதை தான் நம்புறது? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்படின்னா இப்போ வனாந்தரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் இயேசு கிறிஸ்துடைய வருகை ஒரு அரை மணி நேரம் இருக்குது. அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருப்பார். அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாரும் பார்த்துருங்க அப்படின்னா ஓகே. என்ன அரை மணி நேரத்துக்குள்ளே ஐயோ இயேசுவே என் பாவத்தை மன்னின்னு அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாரும் ரெடி ஆகிட்டு அவர் போய் பார்த்துருவாங்க. இது வீட்டுக்குள்ளே தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்னும் ஒரு மணி நேரம் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பார். முதல்ல அவரை பாருங்கள், போய் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு மணி நேரத்துக்குள்ளே உட்காந்து எல்லாரும் இயேசுவே இயேசுவே என் பாவங்களுக்கு என்ன மன்னியும் சொல்லிவிட்டு அவரை போய் பார்த்துட்டு பரலோகத்துக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஒன்றும் நடக்காதுங்கிறார். வனாந்தரத்தில் அவர் உட்காந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக போகிறது கிடையாது. ஒரு அறை வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக போகிறது கிடையாது. அப்போ எப்படி தான் நடக்கும்? ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஒரு ஃப்ளாஷ். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஒரு ஃப்ளாஷ். அதை கேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் என் வீட்டில் நான் மாடியில் இருந்தேன். நல்ல மழை வருவதற்கான அறிகுறி. மேகம் திரண்டு இருந்துச்சு. மின்னல் சரமாரியாக வந்துகிட்டே இருந்துச்சு. நான் மாடியில் அப்படியே நடந்து ஜெபம் பண்ணுறதுக்கு மாடியில் இருந்து பயங்கர மின்னல் வந்துகிட்டே இருந்துச்சு. அடி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆசை, இந்த மின்னலை நம்ம நம்ம ஃபோட்டோலாம் பார்க்குறோம், நம்மளே ஒரு மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஃப்ளாஷ் வரும்போது அடிச்சுட்டு கேமரா பார்த்தா கேமரா பிளாக்காக இருக்குது. திருப்பி அடுத்த ஒரு மின்னல் வரும்போது டக்கு இன்னொன்று தட்டி இந்த மின்னல் நம்ம எடுத்தாச்சுன்னு எடுத்து பார்த்தா இருட்டாக இருக்குது. எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டு போனேன். ஒரு மின்னலையாவது ஒரு கிளிக் பண்ணி நம்மளே ஃபோட்டோ எடுத்து அது எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கு தடுமாறி போனேன் எடுக்கிறது. ஏன் தெரியுமா? அது அப்படி ஒரு ஃப்ளாஷில் முடிஞ்சிருது. நம்ம அதை பார்த்துட்டு இங்கே தட்டுறதுக்குள்ளே அது முடிஞ்சு போயிடுது. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு இப்போ புரியுது இது எவ்வளவு தூரம் ஒரு ஃப்ளாஷில் நடக்குதுன்னு. ஏன்னா ஒரு நாள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால் அந்த டைமிங்கில் எடுக்க முடியல. அதை பார்த்துட்டு தட்டுறதுக்குள்ளே அது முடிஞ்சு போயிடுது. நம்ம கேமரா ஆப்ரேட் ஆகிறதுக்குள்ளே அது மின்னல் போயிடுது. அதான் உண்மை. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அந்த மின்னல் ஃப்ளாஷை தான் ஆண்டவர் சொல்கிறார். புரியுதுங்களா? அந்த மின்னல் ஃப்ளாஷை சொல்கிறார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அதை கேட்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா முடியாது. ஒரு ஃப்ளாஷில் முடிஞ்சிடும். ஒரு செகண்ட், அவ்வளோதான், முடிஞ்சே போயிடும். அப்போ யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவின் வருகை என்பது ஒரு செகண்டில் ஃப்ளாஷ் ஆகிற விஷயம். ஒரு தருணமும் உங்களுக்கு கிடைக்காது. என்ன எதுக்கு? ஒரு பாவரிக்கை பண்ணி இயேசுவே நான் உங்களோட தூரம் போயிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை தயவு செய்து என்னை எடுத்துக்குங்க, அந்த ஜெபம்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. நீங்கள் இயேசுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் எல்லாமே. அப்புறம் எங்கே பாவரிக்கை பண்ணுறது? அப்புறம் எங்கே சரிப்படுத்துறது? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது மின்னலை போல ஃப்ளாஷில், ஒரு ஃப்ளாஷில் நடக்கிற விஷயம். உங்களுக்கு எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. முன்னால் ரெடியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அந்த நேரத்தில் தங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. இன்னும் சில வசனங்கள் உங்களுக்கு காட்டி ஜெபிக்க நினைக்கிறேன். அதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலேயே 35 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 32 வாசிக்கிறேன். 32 வாசிக்கிறேன், கவனிச்சுட்டே வாங்க. அத்தி மரத்தினால்
ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அத்தி மரத்தை வச்சு ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்க இங்கே சொல்றார். அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் அமைப்பு, அரசியல் வாழ்க்கை குறிக்கும். அப்போ அந்த அரசியல் வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரம்பமானது 2வது உலக மகா யுத்தத்திற்கு பிறகு 1948 வருஷத்திலே இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்பட்டது. அதுதான் அத்திமரம் துளிர் விட்ட காலம். அப்போ சொல்றார், அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளம் கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். வசந்த காலம் அப்பயே பக்கத்தில் வந்துருச்சுங்கிறார். எப்படி? அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்திருக்கிறார். ஏன் வரல? வாசல் அருகே வந்துட்டு ஏன் வராமல் இருக்கிறாரு? அதை நம்ம 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்த்தோம். 9வது வசனம் என்ன ரீசன் சொல்லுதுன்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்போது கிளம்பிட்டாரு, வசந்த காலம் சமீபம் ஆயிடுச்சு, வாசல் அருகே வந்துட்டாரு. இன்னும் வெளியில தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். வாசல் வரைக்கும் வந்துட்டு ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? 1948 அத்திமரம் துளிர் விட்டுருச்சு. 1948 அவர் வாசல் அருகே வந்துட்டார். வசந்த காலம் சமீபித்திருச்சு, அவருடைய வருகை சமீபம் ஆயிடுச்சு. ஏன் அந்த 48லேயே அவருடைய வருகை ரெடி ஆயிட்டும் இன்னும் இந்த 2021 வரைக்கும் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கல? ஒரே ரீசன், இன்னும் புறஜாதி ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் கிறிஸ்து வாசல் அருகே வந்தும் வர முடியாமல் வேற வழி இல்லாமல் நிற்கிறார். அவர் தாமதம் அல்ல, அவர் ரெடியாக வந்து வாசலில் நிற்கிறாரு. வர முடியல. அந்த எண்ணிக்கை நிறைவேறுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே நாமும் ஆயத்தப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, உண்மையிலே நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறீங்களான்னு பாருங்க. ஆமாம், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன். சரி, எப்படி சொல்கிறீங்க? குடிக்கிறத விட்டுட்டேன், சினிமா பார்க்கறத விட்டுட்டேன், சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். ரைட்டு, சரி, அதனால் இன்றைக்கி பரலோகம் போயிடுவீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி குடியை விட்டீங்க, ரைட்டு, சிகரெட்டை விட்டீங்க, ரைட்டு, சினிமா விட்டீங்க, ரைட்டு, மற்ற எத்தனையோ தப்பான காரியங்கள் எல்லாத்தையும் செய்யறது என்னமோ விட்டீங்க, ரைட்டு, வெளிப்படையான பல விஷயங்களை விட்டுட்டீங்க, ரைட்டு, அதனால் பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதனால் நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? சிகரெட்டை விட்ட ஒரு காரணத்திற்காக, குடியை விட்ட காரணத்துக்காக நீங்கள் பரலோகம் போயிடுவீங்களா? அப்படி பார்த்தா சிகரெட்டை தொடாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, குடிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களாம் முதல்ல பரலோகத்துக்கு வரணும். புரியுதா? அவங்க தான் முதல்ல, உங்களுக்கு முன்னால் அவங்க தான் வரணும். அப்போ எப்படி? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை இன்றைக்கு அளவும் நீங்கள் செய்து கொண்டிருந்தால்தான் இன்றைக்கு கிறிஸ்துவின் வருகை சம்பவித்தால் நீங்கள் வர முடியும். நேற்று வரைக்கும் செஞ்சேன், அப்போ முடியாது. நேற்று வரைக்கும் நான் தேவ சித்தத்தில் வாழ்ந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டேன், சான்ஸ் இல்லை. அவர் வருகிற அந்த நேரத்தில் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி குடிய விட்டேன், அந்த கதையை வச்சுட்டுலாம் போக முடியாது. இன்னைக்கு நீங்கள் தேவ சித்தத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களான்றதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. அதை தான் ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நீ பைபிள் எங்கேயும் நீ குடியை விட்டியா, சிகரெட்டை விட்டியா, சினிமா பார்க்கறத விட்டியா, அப்போ பரலோகத்தில் வந்துடுவேன், எங்கேயாவது பைபிள் எழுதியிருக்கா? அப்படி கிடையாது. அதை நம்மளே சொல்லிக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவன் மட்டும்தான் பரலோகத்தில் வருவான் போட்டிருக்கே தவிர, நான் இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன் அதனால நேரம் நுழைஞ்சிருவேன், சான்ஸே கிடையாது. அவர் வரும் நாளிலே உங்கள் வாழ்க்கை தேவ சித்தத்தில் இருக்கணும். ஆண்டவருக்காக பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய், கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய். இன்னைக்கு நம்ம பார்த்தது தான் இப்போ நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். பரிசுத்தம், தேவ பக்தி,
கரையற்ற வாழ்க்கை, பிழையற்ற வாழ்க்கை. இதுதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்துலேருந்து நம்ம 14ஆம் வசனம் வரைக்கும் இதான் நம்ம பார்த்தோம். இந்த 4 விஷயங்கள் இதை வலியுறுத்துறாரு. எல்லாத்துக்கும் மேலே சொல்றாரு, பிதாவின் சித்தம் அதில் வாழ்றவன் மட்டும்தான் உள்ள நுழைய முடியுங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, முடியுமா? உங்களால் உள்ள நுழைய முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏதோ என்னைக்கோ விட்ட சினிமாவையும், என்னைக்கோ விட்ட சிகரெட்டையும், என்னைக்கோ விட்ட குடியை நினைச்சிட்டு ஏமாந்துடாதீங்க. இன்னைக்கு உங்களுடைய நிலை என்ன என்பதுதான் ஆண்டவருடைய காரியம். இன்றைக்கு உங்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு நீங்க நல்லா இருந்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய வருகை இருக்குமானா நீங்க வந்துடுவீங்க. நாளைக்கு அவர் வருவார் என்றால் நாளைக்கு நீங்க நல்லா இல்லைன்னா வர முடியாது. அதான் முக்கியம். இப்போ பாருங்க, அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 33 வாசிக்கிறேன். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். அந்த நாள் டோட்டல் ரகசியமாய் பாதுகாக்கப்படுகிறது. பிதாவுக்கு மட்டுமே தெரியும். முற்றிலும் தூதர்களுக்கு கூட அதை கர்த்தர் சொல்றார், மறைச்சு வச்சிருக்கார். ஆண்டவர் மறைத்து வைக்கிறார். அடுத்தது பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். இது டிக்ளேர் பண்ணியாச்சு, இப்படி நடக்கும். யாரும் மாற்ற முடியாது. இப்போ நான் சொல்ல போகிறது நான் சொன்னதில்லை, இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். இதை யாருமே மாற்ற முடியாது. பாருங்க, எப்படி எனில் ஜலப்பிரவாகத்திற்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரவாகம் வந்து ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கண்டிப்பாக இதான் நடக்கும். நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். அதனால் நடந்துதான் தீரும். யாரும் இதை மாற்ற முடியாது. நோவாவின் காலத்திலே 100 வருஷம் பிரசங்கித்தான் நோவா. ஜனங்கள் உணர்வடையவே இல்லை. புசிக்கிறதற்கும் பிடிக்கிறதற்கும் பெண் கொள்கிறதுக்கும் பெண் எடுக்கிறதற்கும் பணம் சம்பாதிக்கிறதுலையே கவனமாக இருந்தாங்க. கல்யாணம் பண்ணுறதுலே கவனமாக இருந்தாங்க. நல்ல விதவிதமாக சாப்பிட்றதுலே கவனமாக இருந்தாங்க. இதில் தான் ஜனங்கள் எது வரைக்கும் திடீர்னு ஜலப்பிரளயம் வந்து வாரிட்டு போகிற வரைக்கும் அப்படியே இருந்து அள்ளிட்டு போயிடுச்சு. நோவா சொன்னதை யாருமே அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கும் நாம் பேசுகிறோம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நான் சொல்லலை, இதையும் நான் சொல்லலை, இதையும் இயேசு தான் சொல்கிறார். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிறைய பேர் உணர்வில்லாமல் இருப்பாங்கன்னு அவரே சொல்லிட்டார். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. இப்படி நடக்கும்ட்டார். யாருமே மாற்ற முடியாது. அவ்வளோதான். அந்த உணர்வில்லாமல் நிறைய ஜனங்கள் என்ன சொன்னாலும் கேட்காம உணர்வில்லாமல் இருந்து அள்ளிக்கொண்டு போயிடப்படுவாங்க. அந்த கூட்டத்திலே நீங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் கேட்பது மாத்திரமல்ல, இதை மற்றவர்களுக்கும் போய் சொல்லுங்கள். சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்துங்கள். அதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு சிறு கூட்டம் இப்போ நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. இது உங்களோடு முடிவடையக்கூடாது. நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்வதை போல நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதே காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எச்சரிப்பாய் சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை காப்பாற்றுங்கள். அதுக்கு தான் கர்த்தர் இப்போ உங்களுக்கு அதை கன்வே பண்ணிட்டு இருக்கிறார். இது நீங்கள் கேட்டு உங்களை மட்டும் காப்பாற்றிக்கிறதுக்கல்ல, ஒரு கூட்ட ஜனத்தையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இப்போ உங்களுக்கு இது அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஒரு கூட்ட ஜனத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது தேவ சித்தம். ஒரு கூட்ட ஜனத்தை நீங்கள் ஆதாயப்படுத்துவது தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தை செய்யுங்க. அப்போதான் நீங்களே உள்ள நுழைய முடியும்.
நீங்கள் மாட்டும் அப்படியே இருந்து பரலோகத்தில் நுழைஞ்செல்லாம் நினைக்காதீங்க, சான்ஸ் இல்லை. ஒரு கூட்ட ஜனத்தை நீங்கள் ஆதாயப்படுத்தினால்தான் நீங்கள் தேவ சித்தத்தில் இருக்கிறீங்க. அப்போ அந்த தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கும்போது தான் நீங்கள் பரலோகத்தோடு நுழைய முடியும். ஏதாவது பிரயாசப்படுங்க, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதில் பிரயாசப்படுங்க. இன்னும் 2 வசனத்தை வாசிச்சுட்டு நான் முடிச்சிடறேன். 42வது வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். எந்த நேரத்தில் உங்கள் ஆண்டவர் வருவார்னு உங்களுக்கு தெரியாது, விழித்திருங்கள். நம்ம இந்த வெளிப்படுத்துகிற 3ஆம் அதிகாரத்தில் சர்தை சபைக்கு கர்த்தர் விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருந்து சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்துன்னு சொன்னார். பார்த்தீங்களா? இங்கே பேசுகிறார் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அதே வடங்கி யூஸ் பண்ணுறார் பாருங்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள். 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். யாருக்கு சொல்றார் இது? சீஷர்களுக்கு சொல்றார். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மற்றவங்களை விழித்திருக்க சொல்லிட்டு இருக்கிற நீயே கடைசியில் கேர்லெஸ்ஸாக விட்டுறாத, நீயும் ஆயத்தமாக இருக்கிற. நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ கோட்டை விட்டுடாத. மற்றவங்களை ஆயத்தமாக சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தம் இல்லாமல் போயிடாதப்பா, நீ ஆயத்தமாக இருக்கிறார். மற்றவர்களை விழித்திரு சொல்லிட்டு நீ ஆயத்தம் இல்லாமல் போயிடாத. சொல்லுகிற நீ உன்னையும் நீ காப்பாற்றிக்கொன்றார் ஆண்டவர். அதான் சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவின் வருகை திருடன் வருகிற பிரகாரமாய் வரும் என்று சர்தை சபைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். ரகசியமாய் சம்பவிக்க போகிற அந்த வருகை, மின்னலை போல ஒரு ஃப்ளாஷில் முடிந்து போகிற அந்த வருகை, அந்த நாளிலே தேவ சித்தத்தில் வாழ்றவங்க மட்டும்தான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற வருகை. அதில் காணப்படுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வருகை, எங்கள் இயேசுராஜா, உம்முடைய வருகை இரவிலே திருடன் வருகிற பிரகாரமாக இருக்கும் என்று சொன்னீங்க. திருடன் வருகிறதை ஒருவனும் அறியாதபடி ரகசியமாய் வருவான். அவன் ரகசியமாக வந்து கொள்ளையடிச்சிட்டு போவான். ஆனால் நீங்கள் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுனால நான் ரகசியமாக வருவேன்னு சொல்லி அதை முன்னறிவிக்கிறீங்க ஆண்டவரே. திருடன் ரகசியமாய் வருவான், ஆனால் நான் ரகசியமாக வருவேன்னு அவன் முன்னறிவிக்க மாட்டான். ஆனால் நீங்களோ ரகசியமாக வருவேன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எங்களுக்கு முன்னறிவித்து எங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பையும், நாங்கள் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது என்கிற அந்த அக்கறையையும் எவ்வளவு அழகாக நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுறீங்க. என் வருகை ரகசியமாக தான் இருந்தாகணும், வேறு வழியில் அப்படி தான் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஃப்ளாஷில் நடந்து முடிஞ்சிடும், அப்படி தான் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது, அதனால் அது இப்படி தான் இருக்குன்னு எல்லாத்தையும் எங்களுக்கு முன்னாலேயே சொல்லிட்டீங்களே. நீங்கள் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர். நாங்கள் பரலோகத்துக்குள் வரணுங்கிறதுல எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறீங்க அப்பா, எவ்வளவு கரிசனையாக இருக்கிறீங்க. உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களை அத்தனை பேரையும் எப்படியாகிலும் பரலோகத்தில் கூட்டி சேர்க்கணுங்கிறதுல நீங்கள் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த அன்புக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். தினந்தோறும் வேதத்தை வாசித்து தியானித்து உம்முடைய உபதேசத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு உம்முடைய வருகையிலே காணப்பட நாங்கள் தகுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க, மகிமைப்படுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நடுவில் இருக்கிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆயத்தத்தோடு இருங்கள்.
இதனுடைய அடுத்த தொடர்ச்சி நாளை தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.